ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒரு ஹாட் டாபிக் என்னென்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜயோட ஸ்ட்ராட்டஜி. விஜய்க்கு ஒரு புதுசாக ஒரு பட்டமே கொடுக்கலாம், தமிழ்நாடுஸ் அமித்ஷா. உங்களுக்கே தெரியும், பிஜேபிக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் வந்து மத்திய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான். ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிஜேபி பிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் தவிர ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியா. இப்போ லேட்டஸ்ட்டாக வெஸ்ட் பெங்காலுக்கு ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக அங்கேயே ஒரு 2 வீக்ஸ் தங்கி அசைக்கவே முடியாத மம்தாவை வெஸ்ட் பெங்காலில் காலி பண்ணாங்க. ஆனால் அவருக்காவது அமித்ஷாக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, ரொம்ப வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கார். நம்ம சிஎம் விஜய் பாலிடிக்ஸுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு எலெக்ஷன். ஒரு பெரிய செஸ் கிராண்ட் மாஸ்டர் மாதிரி ஒவ்வொரு மூவாக பண்ணி அத்தனை ஆப்போனண்ட்டையும் ஒருத்தராக காலி பண்ணிகிட்டே வர்றாரு. இது வந்து ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவர் ஒரு ஆக்டர். அதை தவிர அவருக்கு வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு எல்லோரும் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் வந்து 2 வீக்ஸ் தான் அது பதவி ஏற்றுண்டு. ஆனால் பியூட்டிஃபுல்லாக பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு. இது யார் பின்னாடி ஸ்ட்ராட்டஜின்றது தெரியல. யாராக இருந்தாலும் சரி, ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎம் விஜய். இதில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டியாக பார்ப்போம். டிஎம்கேல இருக்கிற அத்தனை பார்ட்டியையும் விஜய் தன் பக்கம் வைத்துட்டார். இது வந்து ஒன்றும் யார்கிட்டையும் போய் கெஞ்சலை, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். எங்களுக்கு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ண ஷார்ட்டேஜ் இருக்குது, ஸோ ஒய் டோன்ட் யூ ஜாயின். டக்குன்னு அத்தனை பார்ட்டியும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண, எக்ஸப்ட் டிஎம்டிகே, பிரேமலதா விஜயகாந்த் தவிர. பட் அவங்க கூட என்னென்னா, விஜய் யாரெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 எம்எல்ஏஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்ணார். பிரேமலதா அவங்கக்கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்குது. அதே மாதிரி பிஜேபி சப்போர்ட் பார்ட்டிஸ் எல்லாமே அவர் பக்கத்துலேயே சேர்க்கலை. ஏன்னா தமிழ்நாடில் பிஜேபினாலே ஒரு அலர்ஜி. யாராவது தவறி பிஜேபின்னு சொன்னான்னா அவ்வளோதான், அவங்கள மற்ற எல்லா பார்ட்டிஸும் உதறிடுவாங்க. அதனால் ரொம்ப பிளான்டாக ஒன்லி டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற பார்ட்டிஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்பிரிண்டர் குரூப் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணுது. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒன். ஆனால் அதை ஒரு லெவலுக்கு மேலே விஜய் என்கரேஜ் பண்ணலை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிட்டு சாலிடாக தனக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. அதை தவிர ஒரு பார்ட்டியை உடச்சி, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லாலேருந்து தப்பிக்கணும்னா 2/3 ஆஃப் த பார்ட்டி ஏடிஎம்கேலேருந்து ஸ்பிளிட் ஆகணும். அது இன்னொரு பார்ட்டியோட போய் மெர்ஜ் ஆகணும். 25 பேர் சப்போர்ட் பண்ணாங்க விஜயை, இன்னொரு 7 பேர் சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் அவங்க மூவ் பண்ணியிருந்தால் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். 25 பேரை சப்போர்ட் பண்ண வச்ச டிவிகேக்கு இன்னொரு 7 பேரை ஃப்ரம் ஏடிஎம்கே சேர்க்கறது பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் ஈஸியாகவே கிடச்சிருக்கும். ஆனால் ஏனோ விஜய் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அதுக்கு பின்னாடி நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு. அதை தவிர தேர் ஆர் சம் அதர் வேஸ் ஆல்சோ. அதனால் அந்த மூவெல்லாம் ட்ராப் பண்ணிட்டாரு. இப்போது எல்லோரும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. ஒரு ஏடிஎம்கேலேருந்து ஒரு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்பீக்கர்கிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அது இம்மீடியட்டாக அக்செப்ட் ஆகி செகண்ட் ஃப்ளோரில் ஆதவ அர்ஜுனா முன்னாடி அவங்க டிவிகேல சேர்ந்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் நடந்துட்டு எங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னு. ஏன் அது தேர்ட் ஃப்ளோரில் நடந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்லை பனையூர் பார்ட்டி டிவிகே பார்ட்டி ஆஃபீஸில் நடந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? அதாவது எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ், வார் அண்ட் பாலிடிக்ஸ். அதாவது அந்த 32 எம்எல்ஏவை ஏடிஎம்கேலேருந்து பிரித்து அந்த பார்ட்டியை டிவிகேவோட மெர்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அது குதிரை பேரம்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ இந்த 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு தான் டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த 3 பேருக்கே சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க டிவிகேல நாளைக்கு ஜெயிச்சிடுவாங்க ஈஸியாக. டிவிகே எம்எல்ஏவோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும். ஆனால் அவங்க 3 பேரும் ரொம்ப ஃபேமஸான ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கிடைக்குமா? மினிஸ்ட்ரி ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க அதே எம்எல்ஏவோட இருக்க போகிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஏடிஎம்கே எம்எல்ஏ டிவிகே எம்எல்ஏன்னு இருக்க போகிறாங்க. என்ன ஒரு ஆளும் கட்சி எம்எல்ஏன்னு இருக்கலாம், அவ்வளோதான். தவிர அதில் ஒரு பெரிய கெயின் இருக்கா மாதிரி தெரியல. ஏடிஎம்கேலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் க்யூவில் இருக்காங்க போல இருக்குது. தெரியல இன்னும் எத்தனை பேர் இந்த பக்கம் வருவாங்கன்னு. ஆனால் இது வந்து இதையும் சொல்கிறேன், கொஞ்சம் புத்தாலித்தனமான மூவ் தான். கொஞ்சமாக டிவிக்கே மற்ற பார்ட்டியோட சப்போர்ட் இல்லாமல் தன் காலையே நிற்கணும்னு அவங்க கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இப்போ இந்த ஏற்கனவே திருச்சியில் ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆகிருக்கு, விஜய் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ 3 + 1 4 5 சீட்டு 100% அந்த 5 சீட்லேயும் டிவிக்கே தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சப்புறம் நடக்கிற பை எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே
ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க. இது தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான். விஜயோட பாப்புலாரிட்டி இப்போதைக்கு குறையிற மாதிரி தெரியல, குறையறதுக்கும் சான்ஸ் இல்லை. இப்போது என்ன பண்ணணும்னா, டிஎம்கே பார்ட்டி ஆப்போசிஷனில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல ஃபைட் தருவாங்க. ஏன் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் புலம்புறாங்கன்னு தெரியல. அவங்க இப்படியா கிட்டத்தட்ட அழகிற மாதிரி பேசுகிறதெல்லாம் திருப்பி டிவிகேவால் அது எல்லாம் இன்ஸ்டாகிராமில் திருப்பி மீமாக போய் எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை அவங்க அவாய்ட் பண்ணலாம். நான் இதனால் அவங்களுக்கு ஒரு பப்ளிக் சிம்பத்தி கிடைக்குமான்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்காது. ஒரு 2-3 வருஷம் டிவிகே கவர்மெண்ட் நடக்கணும். அதில் ஏதாவது ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகணும். அது செட் ஆகுமான்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அதுக்கு நல்ல டைம் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா, டிஎம்கே உங்கள் பார்ட்டி ஏற்கனவே நல்ல ஆர்கனைசேஷன் உள்ள பார்ட்டி, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லா வில்லேஜஸ்லேயும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. பார்ட்டி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் திருப்பி மீட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் அவங்க பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது ஓவர் நைட் நடக்கிற விஷயம் இல்லை. இது கிராஜுவலாக தான் நடக்கும். டெஃபினட்டாக இட் டேக்ஸ் சம் டைம். பொறுமையாக தான் டிஎம்கே காத்துட்டுருக்கணும். அவசரப்பட்டால் இன்னும் நடக்காது. அதே மாதிரி ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பாவமான ஒரு பொசிஷன் வந்துடுது. பார்ட்டி ஸ்ப்ளிட் ஆகிட்டு இன்னும் எத்தனை பேர் டிவிகேக்கு போக போகிறாங்கன்னு தெரியல. ரொம்பமான ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ஏடிஎம்கே இருக்குது. இவங்களுக்கும் ஒரே வழி, திருப்பி இந்த பைத்தியக்காரத்தனமாக டிஎம்கேவோட சேர்ந்து ஏதாவது மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணணுன்ற ஐடியாவெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பூமியில் நல்லா தோண்டி புதைச்சிடணும். திருப்பி அதான் ஒரே விஷயந்தான், பப்ளிக்கிட்ட போகணும், மீட்டிங் போடணும், எல்லாரையும் மீட் பண்ணணும், பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அதுதான் ஒரே வழி. அதுவும் இப்போ இருக்கிற ஏடிஎம்கே பொசிஷனுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஜாப். பட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பிஜேபிக்கும் இப்போ ஒரு சான்ஸ். எல்லா பார்ட்டியும் இப்போ பிஜேபிக்கு அகைன்ஸ்டு. டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கேவும் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்ட்டியில் இருக்கிற நிறைய ஆஃபீஸ் பேரர்ஸ் அஸ் வெல் அஸ் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒரு ஃபீலிங் என்னென்னா, ஏடிஎம்கே பிஜேபியோட இந்த வாட்டி அலைன்ஸ் வச்சதால தான் நிறைய சீட்டு தோற்றுதுன்னு. நான் அதில் லாஜிக் இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக நின்ன போதும் ஏடிஎம்கேவால் ஜெயிக்க முடியல. பட் ஸ்டில் இப்போ என்ன ஆகும்னா, ஏடிஎம்கேவும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆகும், எல்லா பார்ட்டிக்கும் அகைன்ஸ்டாக இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டி பிஜேபி ஆகும். இதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. திருப்பி அண்ணாமலை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், ஏன் அண்ணாமலையே திருப்பி பிஜேபி பிரசிடெண்ட்டாக போட்டு பார்ட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் வளர்க்கணும். அதுவும் திருப்பி அது பயங்கர ஒரு லாங் டேர்ம் பிளானு. 2031லலாம் பிஜேபி அவங்க பார்ட்டியை இம்ப்ரூவ் பண்ண சான்ஸே இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். ஆனால் என்னென்னா, எல்லா பார்ட்டிக்கும் அது ஆப்போசிஷனாக இருந்தால அப்போ என்ன ஆகுனா, அந்த பார்ட்டிக்கு இந்த பார்ட்டியெல்லாம் பிடிக்காத சப்போர்ட் எல்லாமே பிஜேபிக்கு வரும். ஸோ அவங்களுக்கும் பொறுமை வேணும், எல்லாருக்கும் பொறுமை வேணும். இப்போதைக்கு டிவிகேவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அழகாக டிவிகே, எஸ்பெஷலி சிஎம் விஜய் சார் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக, யாருமே எதிர்பார்க்காம, ஆப்போசிஷனை கொஞ்சம் கூட வலிக்காமல் அப்படியே நைஸாக காலி பண்ணுறாரு. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு வெட்ரன் பாலிட்டிஷியனால் கூட இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னு தெரியல. நிஜமாகவே நான் இந்த மாதிரி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் இவங்க சொல்கிறதெல்லாம் இனிமேல் நிற்காது. மற்ற பார்ட்டிஸ் கூட டிவிக்கே பார்த்து எப்படி பப்ளிக் அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுறது, எப்படி ஆப்போனன்ட்ஸ்லாம் வீக் ஆகுறதுன்றதை எல்லாமே கற்றுக்கணும். நவ் ரொம்ப கிளியராக எங்கேயோ விஜய் இஸ் ஃபார் 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 அஹெட். முன்னாடி எலெக்ஷன்லலாம் டிஎம்கேலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆப்போசிஷன் கண்ணு கட்டின தூரம் வரையும் தெரியலன்னு. இப்போது டிவிகேக்கு கண்ணு கட்டின தூரம் வரையும் இந்த ஆப்போசிஷனும் இல்லை ஃபார் த டைம் பீயிங். ஓகே, இனிமேல் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எப்படி நடந்துக்கிறது, அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸோட பொசிஷன் மாறும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகே, ரொம்ப பொறுமை வேணும். பாப்பா என்னெல்லாம் நடக்குதுன்னு. நான் ஆல் த பெஸ்ட் விஜய்.